கோவையில் நாம் பார்ப்பது அவினாசி சாலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உயர்மட்ட பாலம் வேலை அங்கே தான் நடந்துட்டு இருக்கிறது. இப்போ விமான நிலையத்திலிருந்து பிரதமருடைய கான்வாய் இந்த 12 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கோவையில் மற்ற இடங்கள் எல்லாம் கூட்டமே இல்லாமல் சலனமே இல்லாமல் காணப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, கோவையில் 2 நாட்களாக நடந்து வரக்கூடிய பாதுகாப்பு பணி. 5000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. 3 அடுக்குக்கு மேலே சோதனை செய்யப்படுகிறது. அதை தாண்டி அந்த தடுப்புகளை தாண்டி யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக பிரத்யேக ஏற்பாடுகளும் சாலையிலே அந்த தடுப்புகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. வெறும் அமைக்க மட்டும் இல்லாமல் பொருத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதற்கு இடையில் கையில் பாட்டில்களை வைத்திருப்பது, அதை தாண்டி அச்சுறுத்தக்கூடிய பொருட்கள் இருந்தால் அதையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஏற்கனவே முழுமையான பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு நீதிமன்றம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது, உயர்நீதிமன்றம். அதனை ஒட்டி காவல்துறையினுடைய உஷார் பார்வைக்குள்ளாக வந்திருக்கிறது கோவை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கோவையில் இது பீக் ஹவர். ஆனால் இப்போதைய சூழலில் இன்றைய தினத்தில் சாலைகள் பிரதமருடைய வருகைக்காக திருப்பி விடப்பட்டிருக்கின்றன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பிரதமருடைய கான்வாய் வாகனங்கள் மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. ஓகே, தொடர்ந்து நம்முடைய திரு கலை அவர்கள் இணைந்தார். திரு கலை, இங்கே பாஜக என்ன சக்தி அப்படின்னு கேட்டீங்க. பாஜக சிபிஆருக்கு அங்கே தனிப்பட்ட செல்வாக்கு இருந்திருக்கிறது. அது எப்போ போலரைஸ் ஆகுதுன்னா, ஒரு கூட்டணி இருக்கப்போ அங்கே எம்பி உருவாகிறாங்க, இல்லைன்னா அவங்க டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க. பட் இந்த முறை ஒரு சிறு கட்சிகளாக சேர்த்துட்டு அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் தானே கோவையில்? சின்ன கட்சிகள்லாம் யாருங்க இது வரைக்கும் கட்சிகள் யாரும் அவங்களோட சேரலை, குச்சிகள் தான் சேர்ந்துருக்குறாங்க. அமமுகலாம் இப்போ எங்கே பெரிய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி. அது 2% அதுக்கு பின்னாடி அவங்க தேஞ்சி கட்டெரும்பாக மாறிட்டாங்க. கட்டெரும்பு சித்தெரும்பாகவும் மாறியாச்சு. அவங்களுக்கு இப்போல்லாம் கூடாரமே காலி ஆயிடுச்சு. பல மாவட்டங்களில் அவங்க கட்சி நிர்வாகிகள் பூரா அதிமுகவில் சேர்ந்தாச்சு, கூட்டமாக போய் சேர்ந்தாச்சு கடந்த ஒரு 1.5 வருட காலத்தில். பிறகு அவர் இருக்கார், ஓபிஎஸ் இருக்கார். அவர் கட்சியிலேருந்து விலக்கப்பட்டவர். அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு அவருக்கே தெரியாது, அவர் நமக்கும் தெரியாது. அது தேர்தலில் தான் தெரிய போகுது, பிரதிபலிக்க போகிறது. வேறு என்ன பெருசாக இருக்காங்க. பாமக ஒரு வேளை இங்கிட்டான் இருக்கு, தொங்கலில் இருக்காங்க. தேமுதிக நிச்சயமாக அதிமுகவோட கூட்டணி நாளைக்கு முடிச்சிட போகிறாங்க, உடன்படிக்கை எழுதி போகிறோம். அதிமுக கூட்டணி மொத்தமும் வந்துடும். எஸ்டிபிஐ இருக்குது ஏற்கனவே, அவங்களுக்கு 2.5% இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. அதே மாதிரி தென் தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் ஒரு சமுதாய வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய புதிய தமிழகம் அவங்களோட இருக்குது இல்லையா. ஃபார்வர்ட் பிளாக் ஒரு பக்கம் இருக்குது, புரட்சி பாரதம், இவங்களாம் செயல்பாட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள். இப்போ பாஜக சேர்ந்தவங்களாம் தேர்தலுக்கு மட்டும் வரக்கூடிய கட்சிகள். ஆண்டு முழுக்க செயல்படுற வைக்கிற பார்வை தான் சார். ஒருத்தர் செயல்படுறாங்களா இல்லையான்றது எலெக்ஷன் பார்வை நீங்கள் வைக்கிறதா. தேர்தல் வரக்கூடிய கட்சிகள் இருக்காங்கல்ல, அதில் மறுக்க முடியுமா நீங்கள்? அந்த கட்சிகளுடைய பெயர்களெல்லாம் நான் குறிப்பிட விரும்பலை. ஆனால் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனால் வேணால் ஜிகே வாசன் வேணால் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு போராட்டம் நடத்துவார், ஒரு கூட்டம் நடத்துவார், அவ்வளோதான். வேறு யார் அங்கே இருக்கிறாங்க சொல்லுங்கள்? இப்போ பன்னீரும் ஒரு டிடிவி தினகரன் போனால் அவங்க கொஞ்சம் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. பாமக போனால் அது ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி. ஓரளவுக்கு அவங்க 5.5 எடுத்துகிட்டு இருந்தாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களே தேஞ்சி 3.8க்கு வந்துட்டாங்க. அதனால் அந்த அளவுக்கு பலமான கட்சிகள் போகணுன்னா பாமக போனோன்னா ஒரு பலம் கிடைக்கும் அவங்களுக்கு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் அவங்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது. இப்போ இந்த மும்முனை போட்டியாக மாறுறதால யாருக்கு பலன் நினைக்கிறீங்க? நிச்சயமாக அதிமுகவுக்கு தான் பலன். எப்பப்போ மும்முனை போட்டி வந்திருக்கோம். 2014 யார் ஜெயிச்சா? அதிமுக தான். மக்கள் நல கூட்டணி வந்தப்போ யார் ஜெயிச்சா? அதிமுக தான். 3வது அணி வந்தால் அது எப்பயுமே அதிமுக சாதகமாக இருக்கும். ஓகே, நம்முடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.